ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்னைக்கு இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பொரியல் அதான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். முருங்கைக்கீரை, வெங்காயம், தேங்காய், பூண்டு, கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய். காய்ந்த மிளகாய், சீரகம், பூண்டு, தேங்காய் அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். அந்த ஜார் அலசின தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியணும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்க்கலாம். எல்லா பொரியலுக்குமே வெங்காயம் கொஞ்சம் அதிக அளவு சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலரில் அந்த மாதிரி வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம் வர வரை அளவு வெங்காயம் வதங்கினா போதுமானது. ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதுக்கான காரம் நம்ம ஏற்கனவே அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதில் காஞ்ச மிளகாய் நிறையவே சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்தா போதுமானது. ஏன்னா அது அந்த தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அது சேர்க்கும்போது அதோட காரம் இதில் சேரும். அதனால் ஒரு காய்ந்த மிளகாய் போதுமானது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கண்ணாடி பக்குவம் வர அளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் கீரை சேர்க்குறோம். முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிறதுனால அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்க கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்தோம்னா கீரை பெரட்டி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் கொஞ்சம் வதங்கிட்டோம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த மீதம் இருக்க கீரையை சேர்த்துக்கலாம். ஓகே, ஓரளவு வதங்கி கீரை அளவு குறைஞ்சிருச்சு. இப்போ மீதம் இருக்க கீரையும் நம்ம சேர்த்துட்டு வதக்கலாம். கீரை நிறைய இருக்குது, அதுக்கு பெரிய பாத்திரத்தில் சமைக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. கீரை வதங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம எடுத்த பாத்திரம் ரொம்ப பெருசாக இருக்கும். கீரை கொஞ்சமாக இருக்கும். அதனால நமக்கு தேவையான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுலேயே நம்ம கீரையை வதக்கி விட்டு செய்யும்போது அளவு சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெயிலே கீரை நல்லா வதங்கிடணும். அந்த வெங்காயமும் கீரையும் நல்லா வதங்கிடணும். தண்ணி இப்போதைக்கு சேர்க்கக்கூடாது. கீரை நல்லா சுருள வெந்து வரட்டும். இந்த டைமில் தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம், பூண்டு அது அரைச்சி வச்ச அந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்கும்போது அந்த முருங்கைக்கீரைக்கு அந்த ஒரு சின்ன கசப்பு தன்மை இருக்கும். அது இருக்காது. தேங்காய் நம்ம அதிகமாக சேர்த்து சமைக்கும்போது சுத்தமாக இருக்காது. ஏன்னா யார் வேணாலும் இந்த கீரையை சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். கீரையை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலே நம்ம உப்பு சேர்த்து வதக்கக்கூடாது. ஏன்னா அளவு அதிகமாக இருக்கும். அது வெந்து வதங்கி வரும்போது கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் நம்ம கீரை வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கணும். இப்போதைக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். இனிமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் தண்ணி கரெக்டாக கலந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி கீரை ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. அதுவுமே வத்துற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க.
கீரை நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. தண்ணி எல்லாம் வத்திருச்சு. முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ்.